ஹாய் காய்ஸ், வேளாங்கண்ணி வந்துட்டு சர்ச்சு விசிட் பண்ணாமல் போனால் எப்படி? சர்ச்சுக்கு வந்தாச்சு, அருமையாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இங்கேருந்து ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்துனா சர்ச்லேருந்து இல்லை, வேளாங்கண்ணிலேருந்து. கேஎஸ்ஆர்டிசி கேரளாவுடைய வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு. இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளாவுடைய கேஎஸ்ஆர்டிசிலேருந்து இந்த பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்ட் மட்டும் ஓடக்கூடிய இந்த சர்வீஸ் திருவனந்தபுரமில் ஸ்டார்ட் ஆகி வேளாங்கண்ணி வரைக்கும், வேளாங்கண்ணிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சர்வீஸாக ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஒரு புது பஸ் அப்படிங்கிறதுனால, அதுவும் நம்ம ஊர் ரூட்டுக்கு வந்திருக்கிறதுனால, முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த சவுத் தமிழ்நாடு, அந்த நாகர்கோவில், திருநெல்வேலிலாம் கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு முக்கியமான பஸ்ஸாக இது இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கே வேளாங்கண்ணிலேருந்து ஆரம்பித்து திருவனந்தபுரம் வரைக்கும். வாங்க போய் பஸ் எப்படி இருக்குது, இன்றைக்கி ஜேர்னி எப்படி இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு கேஎஸ்ஆர்டிசியில் வந்து ட்ராவல் பண்ணி, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2:23 ஆகுது. நம்மளுடைய திருவனந்தபுரம் பஸ்ஸு 3 மணிக்கு கிளம்புற பஸ்ஸு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமஸான சர்வீஸு 2:30க்கு கிளம்பக்கூடிய வேளாங்கண்ணி செங்கனாசேரி பஸ் நிற்கிது. இது வந்து கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் டீலக்ஸ் பஸ்ஸு. நம்ம போகக்கூடியது சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி. அந்த பஸ் கிளம்புனதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை கொண்டு போய் அந்த ஸ்டாண்டில் நிறுத்துவாங்க. சூப்பராக பொலிச்சின்னு இருக்குல்ல. இது வந்து லேட்டஸ்ட்டாக BS6 கட்டப்பட்டது. பிரகாஷ் பில்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் வேரியண்ட். இது ஸ்விஃப்ட்டில் தான் வரும், கேஎஸ்ஆர்டிசியோட ஸ்விஃப்ட்டில். தெளிவாக ரூட்டு போட்டிருக்கும். SFPனா சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, அதுக்கப்புறம் சாத்தூர், திருநெல்வேலி, மொத்த ரூட்டு போட்டிருக்காங்க. நாகர்கோயில், களியக்காவிலை, நெய்யட்டின்கரா தான்னா திருவனந்தபுரம் தான். ஸோ கம்ப்ளீட் ரூட் அதில் போட்டிருக்காங்க. இந்த பஸ் இந்த ரூட்டில் லான்ச் பண்ணி ஒரு வாரம் தாங்க ஆகுது. போன வாரம் தான் லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம செகண்ட் வாரம் இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு சர்வீஸாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது திருவனந்தபுரத்தில் இருந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் ஆப்ரேட் ஆகும். இங்கே வேளாங்கண்ணிலேருந்து சாட்டர்டேவும் சண்டேவும் ஆப்ரேட் ஆகும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே திருவனந்தபுரத்தில் ஈவினிங் 4 மணிக்கு எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock இங்கே வேளாங்கண்ணி வராங்க. இங்கே வேளாங்கண்ணி டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணிக்கு வேளாங்கண்ணியில் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 மணிக்கு திருவனந்தபுரம் ரீச் பண்ணுறாங்க. பஸ்ஸோடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3+2 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய குஷன் டைப் நார்மல் சீட்டு. புஷ்பேக் கிடையாது, நார்மல் சீட்டு. வீக்கெண்டு மட்டுமே ஆப்ரேட் ஆகிறதுனால எல்லா நாளுமே வந்து செம்ம ஃபுல்லுங்க. அங்கேருந்து இங்கே வரும்போதும் சரி, இங்கேருந்து அங்கே போகும்போதும் சரி, ஃபுல்லாக ஓடுது பஸ்ஸு. நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. புக்கிங் இருக்கக்கூடியது, ஆன்லைன் புக்கிங் இருக்கக்கூடிய பஸ்ஸு. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 50 சீட்டுக்கு மேலே இருக்குது உள்ள. ஆனால் எல்லா சீட்டுமே இன்றைக்கி வந்து முடிஞ்சு. நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சீட்டே புக் பண்ணிட்டேன். அங்கே திருவனந்தபுரம் ரூட் போர்டு இருக்குது. வேளாங்கண்ணி ரூட் போர்டு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அண்ணன் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டுட்டு வெளில வந்துட்டேன். ரெண்டரை மணி செங்கனாசேரி வண்டி கிளம்பியாச்சு. செம்ம ரூட்டு, செம்ம லாங்குங்க. அது நம்ம பழனி பொள்ளாச்சி வழியாலாம் போகும். ஒரு நாள் அதை ட்ரை பண்ணோம். செம்ம க்ரௌடு ஏறுறாங்க பாருங்கள். புக்கிங் மட்டுமே இது. ஏன்னா ஸ்டாண்டிங்லாம் ஏற்ற மாட்டாங்களாம். எல்லா சீட்டும் புக் ஆகிடுச்சு. மேபி ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஸ்டாண்டிங் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இங்கேருந்து அடுத்து தஞ்சாவூர், திருச்சி வரைக்கும் போகிறதுக்கு கூட ஸ்டாண்டிங் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி போகிறதுனா ரொம்பவே லாங்கு.
ஸோ சிட்டிங்க்கு எதுவுமே சீட்டு கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போகிறாங்க, பட் எந்த சீட்டும் இல்லை. ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணிட்டதுனால பஸ்ஸு கிளம்புற ஒரு ½ hour முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுலேயே வந்து பஸ் நம்பரு, க்ரூவோட பேர் கூட இருக்குது. நேம் வந்து அஜித் குமார்னு யாரோ வந்து டிரைவராக கண்டக்டர் பேரான்னு தெரிலது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணும்போது வேளாங்கண்ணிலேருந்து தான் புக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி இருக்கிற ஸ்டேஜஸில் கூட புக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. வேளாங்கண்ணி, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துலேயும் வந்து காட்டுது. நான் வேளாங்கண்ணிலேருந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், தஞ்சாவூரில் சர்ச் பண்ணி பார்த்தேன், திருச்சியிலேருந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், மதுரையிலேருந்து கூட பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலையும் காட்டுது. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட புக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 70% சீட்ஸ் இங்கே வேளாங்கண்ணிலே புக் ஆகிடும். வேளாங்கண்ணிலேருந்து கேரளாவுக்கு பஸ் ஆப்ரேட் பண்ணும்போது, முக்கியமாக கேஎஸ்ஆர்டிசி அதை ஆப்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இங்கே வேளாங்கண்ணி வரக்கூடிய பக்தர்களில், இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டில் ஒரு 70 to 75% பேர் கேரளாலேருந்து தான் வராங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சங்கனாஸ்ஸேரி வேளாங்கண்ணி சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த சர்வீஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஃபேமஸாக, ரொம்பவே வந்து டிமாண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. வேளாங்கண்ணியை கனெக்ட் பண்ணுற மாதிரி கேரளாவிலேருந்து டெய்லி ஓடக்கூடிய எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இருக்குது. எர்ணாகுளம் வேளாங்கண்ணி பைவீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த 2 ட்ரெயின்ஸ் இருந்தும் அது செம்ம டிமாண்டிங்காக தான் போகுது. அப்படி இருந்தும் கூட பஸ்ஸஸ் எத்தனை கொடுத்தாலும் ஃபுல்லாகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி டு கேரளா அந்த டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. இன்னொரு 5 minutes நம்ம பஸ் வந்து சல்லுன்னு டிபார்ட் ஆகிடும் இங்கேருந்து. டே ஜேர்னியில் சூப்பரான ரூட் கவர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ்நாடு பஸ்ஸஸில் கூட இந்த ரூட்டில் நான் போனதில்லை. அந்த நாகப்பட்டினம் டு தஞ்சாவூர் டு திருச்சி அந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. பட் திருச்சி தாண்டி பார்த்திங்கன்னா அந்த NH45 ரோடு, நாகர்கோவில் வரைக்கும் அந்த NH45 ரோடு தான். அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்வலாக போயிட்டு இருக்க ரூட் தான். பட் இந்த ரூட்டு வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி சூப்பராக இருக்க போது. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அது எந்த பஸ்ஸாக இருந்தாலும் இப்படி சந்தா போக வேண்டியது தான் வரும். ஏன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பாளையம்ங்கிற இடத்துல அவுட்டரில் இருக்குது. அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கேஎஸ்ஆர்டிசியும். ஆக்சுவலி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டும் சீட்டு ஏறுறாங்களோ இல்லையோ, நான் வந்து சார்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா, எங்கெங்கெல்லாம் ஸ்டேஜ் போட்டிருக்காங்களோ எல்லா பஸ் ஸ்டாண்டும் இவங்க உள்ளே போய் என்ட்ரி கொடுத்துட்டு தான் வருவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ நாகப்பட்டினம் வந்திருக்கோம். நாகப்பட்டினம் டு திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணுறோம்.
ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து அடுத்த அஃபிஷியல் ஸ்டேஜ் தஞ்சாவூர் தான். நடுவில் திருவாரூர்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, பைபாஸ் பண்ணிடுவாங்க. இந்த பஸ்ஸில் ஃபேர் பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ வேளாங்கண்ணி டு திருவேண்டரம் அடுத்த வாரத்துக்கு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஃபேர் பார்த்திங்கன்னா 538 ரூபா. எல்லா சீட்டுக்கும் ஒரே ஃபேர் தான். சீட்டுக்கு சீட் ஃபேர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா சீட்டுமே ஒரே ஃபேரு. அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 10 ரூபா வரும். டோட்டலாக 548 ருபீஸ் ஆகும். Minutes later.
சின்ன குழப்பத்துக்கு அப்புறம் தஞ்சாவூர் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் ஸ்டேஜ் உண்டு, தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி உண்டு. இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். பட் நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த க்ரூ வந்து செகண்ட் டைம் வராங்க. தஞ்சாவூர் வேளாங்கண்ணி மொத்தத்துக்கே இந்த ரூட் வந்து செகண்ட் டைம் வராங்க. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எந்த ரூட்டில் போகிறதுன்னு. ரூட்டு மாற்றி போயிட்டு வேறு ரூட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னடா இந்த ரூட்டில் வராது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் போட்டு பார்க்கும்போது அவங்க வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரூட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அண்ணகிட்ட சொன்னேன், ஆனால் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ரூட் வந்து வேறு, அதை என் மேப்லேயே போட்டு நானே வந்து ரூட் சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சீட்டில் தானே உட்காந்துருந்தேன். ஸோ லைனாக வந்து ரூட்டு சொல்லி எப்படியோ வந்தாச்சு. அதனால தான் ஒரு சின்ன டிலே ஆகிடுச்சு. 5:30 மணிக்கு வர வேண்டியது 5:45க்கு இங்கே வந்திருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக் ஸ்டாப் போட்டாங்க, ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் போட்டாங்க. இந்த ஸ்டாண்டு தான் வந்து மதுரை ஸ்டாண்டு. அதாவது தஞ்சாவூர்லேருந்து மதுரை போகிற பஸ்ஸஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம பஸ் வந்து திருச்சி வழியாக மதுரை போகிறதுனால அந்த ஸ்டாண்டில் தான் நிறுத்தியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து டீ கடைலாம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. വേളാങ്കണ്ണി പോയി തിരിച്ചുവരാം. വേളാങ്കണ്ണി പോയി തിരിച്ചതാ തൃച്ചി എത്തി.
திருநெல்வேலி நாகர்கோவில் பஸ்ஸஸ்லாம் போகிற ஸ்டாண்ட் இது. ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். இந்த வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசிக்கு புதுசு. ஆனால் எஸ்சிடிசி இதை வந்து காலங்காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சர்வீஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட்லலாம் கூட இருக்குது. இந்த திருவேண்டரம் வேளாங்கண்ணி சர்வீஸை எஸ்சிடிசி ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. திருவேண்டரம்லேருந்து ஆரம்பித்து ஈசிஆர் ரூட் வழியாக. எப்படின்னா திருவேண்டரம்லேருந்து நாகர்கோவில் திருநெல்வேலின்னு வந்துடுறாங்க. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஈசிஆர் ரூட்லேயே வந்து திருத்துறைப்பூண்டி வேளாங்கண்ணின்னு ரீச் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கான ரூட்டாக இருக்குல்ல. அதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருவனந்தபுரம், மார்த்தாண்டம் இந்த 4 ஊரில் இருந்தும் ஒரு நாளைக்கு டெய்லி 8 ரெகுலர் சர்வீஸ் வேளாங்கண்ணிக்கு போகுது. இது வந்து எஸ்சிடிசி ரெகுலர் பஸ் சர்வீஸாக ரொம்ப முக்கியமான பஸ் சர்வீஸாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரூட்டில் இப்போ ஃபஸ்ட் டைம் கேஎஸ்ஆர்டிசி வந்திருக்கு. ஃபைனலி டின்னர் பிரேக் நிறுத்திட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டின்னர் பிரேக் நிறுத்துறதுக்கு. 9:30 இப்போ டைமு. வண்டியூர் டோல் பிளாசா, அதாவது மதுரை அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கக்கூடிய வண்டியூர் டோல் பிளாசா இங்கே தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஃபிக்ஸட்லாம் கிடையாது. இங்கே தான் வந்து டெய்லி நிப்பாட்டுவாங்க. வாரம் இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஃபிக்ஸட்லாம் கிடையாது. அவங்க நினச்ச இடத்துல நிப்பாட்டுறாங்க. எப்போவுமே சாப்பிட்ற தோசை, பரோட்டா, சப்பாத்தியை விட்டுட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பன் பட்டர் ஜாம் வித் இரானி சாய். இதுக்கு அடுத்து கேபின் ரைடுக்கு ஒரு சின்ன பிரேக்கு வேளாங்கண்ணிலேருந்து கவர் பண்ணிட்டு வந்திருக்கும். மதுரை வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் ஹைவேவாக தான் இருக்கும் நாகர்கோவில் வரைக்கும். நாகர்கோவில் தாண்டி தான் அந்த திருவனந்தபுரம் சிங்கிள் ரோட் நம்ம ரீச் பண்ணுவோம். அந்த நாகர்கோவில் வரைக்கும் அந்த ஹைவே ரைட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு நாகர்கோவிலேருந்து அந்த திருவனந்தபுரம் ரூட்டை ஏர்லி மார்னிங்கில் கவர் பண்ணுவோம். டைமிங் படி பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் டைமிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்பீடும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. 80லேருந்து 85 லாக். ஸோ 85 வரைக்கும் நிறைய வாட்டி மெயின்டைன் பண்ணி போகிறாங்க. ஸோ ஸ்பீடில் வந்து கேஎஸ்ஆர்டிசி எப்போவுமே வந்து அது டாப்பில் தான் இருப்பாங்க. இந்த பஸ் நல்ல ஸ்பீடாக போகுது. ஸோ இந்த வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் ரூட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டுங்கிறதுனால டிஎன்சி இருக்காங்க, டிரைவர் ப்ளஸ் கண்டக்டர்னா இருக்காங்க. இங்கே மதுரையில் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் தான் வந்து ஹாட் சீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் தான் ஓட்ட போகிறாரு. எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரில, எனக்கு தெரிஞ்ச நாகர்கோவில் வரைக்கும் ஓட்டுவார். The next morning. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள பஸ் ஸ்டாண்டில் லைனாக நின்றுக்கிட்டு இருக்கு திருவேண்டரம் பஸ்ஸஸ்ஸு. 24 ஹவர்ஸும் இருக்கக்கூடிய சர்வீஸ் அது. 2:30 நாகர்கோவில் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் ஷெட்யூல் படி 3:15 போட்டிருந்துச்சு. ஏர்லியாகவே வந்திருக்கோம். இந்த 3 மணி டைமு ரோடு செம்ம காலி. அண்ணன் வந்து அடித்து நவுத்துறாரு ஸ்பீடு.
ஏத்திங்கடா. நாலு மணிக்கெலாம் வந்தாச்சுங்க. செம்ம பிஃபோரில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். 4 மணி கூட ஆகலை, தம்பானூர் ரீச் பண்ணியாச்சு. தேங்க்ஸ். மாஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வேளாங்கண்ணி திருவேண்டரம் சர்வீஸு. சரியான ஒரு ரன்னு. இந்த ஊரில் வந்து மின்னல் பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மின்னல் பஸ் தான் ஸ்பீடுன்னு நினச்சா இந்த சாதா பஸ்ஸே மின்னல் ரேஞ்சுக்கு ஓட்டுறாங்க. என்ன ஒரு டைமிங், என்ன ஒரு ஸ்பீடு. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலி நெய்யட்டின்காரா டிப்போ. இங்கே பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டாச்சுல, இதோ அங்கே ஒரு ஸ்டாப் போடுவாங்க போல். இங்கே இறக்கி விட்றாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நெய்யட்டின்காரா டிப்போ போயிடும். நடுவில் கூட பார்த்தீங்கன்னா சில டிலேஸ்லாம் நடந்துச்சு தான். இப்போ நமக்கு கூட வந்து இன்றைக்கி ஜேர்னியில் தஞ்சாவூரில் ஒரு டிலே நடந்துச்சு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன், உள்ள ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்ததுனால ஒரு டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த டிலேவெல்லாம் இருந்தும் கூட அதை லாஸ்ட்டாக வந்து சரி பண்ணாங்க பார்த்தீங்களா. முக்கியமாக அந்த ஹைவே செக்ஷனில் வரும்போது மதுரை தாண்டி அந்த திருநெல்வேலி வரைக்கும் வந்தாங்க பாருங்கள், ஒரு ஸ்பீடு, சரியான ஒரு ஸ்பீடு. அதுக்கப்புறம் இங்கே நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் வெறும் 1.25 மணி நேரத்தில். அஃப்கோர்ஸ் ரோடு வந்து காலியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் வந்து அந்த ஸ்பீடில் ஓட்டுறது இருக்குது. டிஎன்எஸ்டிசி கூட சூப்பராக ஓட்டுச்சு. நான் ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பேன், முன்னாடி வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி இருக்கும். இந்த டைமில் வந்தால், இந்த 3 மணி 4 மணி டைமில் வந்தால் அந்த ரோடு வந்து நல்லா காலியாக இருக்கா, சூப்பராக ஸ்மூத்தாக, ரொம்ப வந்து ரேஷ் டிரைவிங்லாம் கூட கிடையாது, நல்லா ஸ்மூத்தாகவே ஸ்பீடாகவே வந்தாச்சு. நம்ம வந்த பஸ்ஸு தான் நான் சொல்லியிருந்தேன்ல நெய்யட்டின்காரா டிப்போன்னு. ஸோ சர்வீஸ் திருவேண்டரம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து டிப்போவில் போய் வண்டி ஒப்படைக்கணும்ல, ஸோ கட் சர்வீஸாக இங்கே திருவேண்டரம் டு நெய்யட்டின்காரா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த வேளாங்கண்ணி திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டிசி சூப்பர் ஃபாஸ்ட் பஸ் ஜேர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், நான் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், உட்காடுறதுங்க. 13 மணி நேரம் 14 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே வர்றது, புஷ்பேக் சீட் இல்லையா. ஸோ அதனால் வந்து நேராக உட்காந்துட்டே வர்றது ஒரு கட்டத்தில் வந்து முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். இவ்வளோ லாங் பஸ்ஸுக்கு கண்டிப்பாக வந்து கேஎஸ்ஆர்டிசி ஒரு புஷ்பேக் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பஸ்ஸு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கான டாக்ஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையல் ரன் மாதிரி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க, வீக்கெண்ட் சர்வீஸாக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டிமாண்டை பொறுத்து இந்த சர்வீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, புது பஸ் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி அந்த டைமிங்கு, ஸ்பீடு எல்லாமே வந்து பக்கா. ரெஸ்ட் ஸ்டாப்பு ப்ராப்பரான ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிறுத்துகிறாங்க, ஆனால் அதுதான் ஃபிக்ஸட் ரெஸ்ட் ஸ்டாப்னு இல்லை. கரெக்டாக வந்து அந்த ரூட்டில் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஃபிக்ஸட் ரெஸ்ட் ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசான ஒரு சூப்பரான சர்வீஸாக இது இருக்க போது. கேஎஸ்ஆர்டிசி சர்வீஸ் வேளாங்கண்ணி டு திருவேண்டரம் மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணி டு நாகர்கோவில், வேளாங்கண்ணி டு திருநெல்வேலிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சர்வீஸாக இருக்குது. அண்ட் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம், இன்றைக்கி செகண்ட் வாரமே இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.